प्यारे परमेश्वर की तरफ से आप सभी लोगों को नव वर्ष की हार्दिक शुभकामनाएं। Baraka தீர்க்கதரிசன ஊழியங்கள் சார்பாகவும் அருமையான தீர்க்கதரிசியான இசைக்கா பிரான்சிஸ் பெனிகா பிரான்சிஸ் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். बराका मिनिस्ट्री की तरफ से रेवरेंड पास्टर किसी के पास्टर की तरफ से उनके पूरे परिवार की तरफ से आप सभी लोगों को नव वर्ष की हार्दिक शुभकामनाएं मैं सबसे भेंट करता हूँ. குடும்பமா வரணும்னா ஆயத்தம் போன ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் போபால் வந்தோம். அந்த உடனே எல்லாரும் ஃபீவர் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் வரல. और हमने सोचा था कि हम सब परिवार आप लोगों के बीच में उपस्थित हों, लेकिन 3 दिन पहले ही हम लोग यहाँ पर आए हैं और पूरे परिवार को जो है बुखार आ गया था. इस वजह से जो है मैं अकेला ही आप लोगों के बीच में उपस्थित हूँ. குடும்பமா வருவோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்க ஆனந்தமாக இருக்கிறது. और बहुत जल्दी हम पूरे परिवार के साथ यहाँ उपस्थित होंगे और परमेश्वर की आराधना करना बहुत ही प्रसन्नता की बात. தாவீது சொல்கிறார், தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது என்னுடைய உள்ளம் ஆனந்தத்தால் நிரம்பிற்று. और जैसा दाऊद ने कहा है कि आइए हम लोग परमेश्वर के भवन में चलें, और भवन में जाने का मतलब है कि बड़े ही आनंद और हर्ष के साथ जाना है. கடந்த வருஷத்துல நம்ம எல்லாரும் அனுபவிக்கிற ஒரு பல விதமான சூழ்நிலைகள் சவாலா இருந்தாலும் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் காத்து வைத்திருக்கிறார். और पिछले कई दिनों से जो परिस्थितियां थी वो भले ही हमारे अनुकूल नहीं थी, लेकिन परमेश्वर ने सब चीज बदला, इसलिए परमेश्वर की स्तुति हो. நம்ம சூழ்நிலையில பார்க்கும்போது நம்ம ஆண்டவரிடத்துல இன்னும் நெருங்கி சேர அவைகள் நம்மை உந்தி தள்ளுகிறது. और जब हम परिस्थितियों को देखते हैं तो परिस्थितियां हमें ये सिखलाती है कि और हम लोग परमेश्वर की नजदीकी में बढ़ते जाए. நம்ம பாடின பாடல் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. और जैसा कि अभी हमने एक गीत को गाया कि मैं नष्ट हूँ या नष्ट ना हूँ, ये सब होने के लिए परमेश्वर का अनुग्रह हमारे ऊपर बहुतायत से बना होना चाहिए. ஜீவனுள்ள தேசத்தில் வாசமாக இருப்பது ஆண்டவருடைய கிருபையா இருக்கு. நம்ம ஆண்டவரை இன்னும் துதிக்கணும், இன்னும் ஆண்டவரிடத்தில் சேரணும்ன்றதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமா இருக்க வேண்டும். और जो परमेश्वर ने जो जीवित देश में हम लोगों को यहाँ पर रखा है, तो हमें और चाहिए कि हमें परमेश्वर की ओर नजदीकी में बढ़ते जाएं और परमेश्वर के लिए और स्तुति और आराधना करते जाएं. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். நம்ம வாசித்த சங்கீதம் 27வது சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 27. और हम लोग परमेश्वर के वचन में जाने से पहले तो एक छोटी सी हम प्रार्थना करेंगे और भजन संगीता 27 को निकाल लेंगे और उसी में से आज हम लोग कुछ बातों को मनन करने जा रहे हैं. அவர்பண்ண இந்த காலை நேரத்தில் சமூகத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். और पिता, इस समय पिता परमेश्वर आप हमारे बीच में उपस्थित है, इसलिए हम आपका धन्यवाद करते हैं. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை கொடுபடியாய் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். और परमेश्वर आपका जो वचन है हमें छूने पाए, इसलिए हम अपने आप को आपके हाथों में समर्पित करते हैं. இன்றைக்கு நீங்க எங்களோட கூட பேசுங்க. और आज आप हमसे बोलिए और बातचीत कीजिए. வார்த்தையிலிருந்து ஒரு வல்லமை எங்களை தொடட்டும். और आपके वचन के द्वारा हमें आपका जो वचन है हमारे अंदर छूने पाए. நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறார். आप हमारे बीच में चलिए फिरिए இயேசுவின் நாமத்தில். यीशु के नाम में. ஓகே, நம்ம எல்லாரும் வாசித்த சங்கீதம் 27 எடுத்துக்கொள்ளலாம். 27வது சங்கீதம் 1வது வசனத்துல தாவீது இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? அவர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? और यहाँ पे जो भजन संहिता 27 के पहले पद में लिखा है, यहोवा परमेश्वर मेरी ज्योति और मेरा उद्धार है, मैं किससे डरूं? यहोवा मेरे जीवन का दृढ़ गढ़ ठहरा है, मैं किसका भय खाऊं? இது தாவீதுடைய ஒரு வெற்றி விசுவாசம் விளக்கம். और ये दाऊद का जो है एक विजय का एक आवाज है. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. और हम सभी लोग जानते हैं कि मसीह जो जीवन है वो विश्वास भरा जीवन है. கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து விசுவாசத்தை எடுத்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை.
और मसीह जीवन में से अगर हम विश्वास को अगर हम बाहर निकाल दें तो कुछ भी नहीं है। நீதிமான் விசுவாசிக்கிறதினால் தன்னுடைய விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. और परमेश्वर का वचन बतलाता है कि धर्मी जन परमेश्वर के विश्वास के कारण ही जीवित पाया जाता है। உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் எதையாவது செய்யணும் அப்படின்னா அதற்கு தேவன் எதிர்பார்க்கிற முதல் காரணம் விசுவாசம். और परमेश्वर आपके बीच में और मेरे बीच में अगर वो कुछ करना चाह रहा है तो उसका पहला स्रोत है विश्वास। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியங்களை எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். जैसा इब्रानी की पत्री उसका 11 अध्याय उसके 6वें पद में लिखा है कि विश्वास के बिना हम परमेश्वर को प्रसन्न करना अनहोना है। நீதிமான் தன்னுடைய விசுவாசத்தினால் பிழைப்பான். और धर्मी जन अपने ही विश्वास के कारण जीवित रहेगा। நீதிமான் தன்னுடைய விசுவாசத்தினால் பிழைப்பான். और धर्मी जन अपने ही विश्वास के कारण जीवित रहेगा। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். और विश्वास के बिना परमेश्वर को प्रसन्न करना अनहोना है। ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். और परमेश्वर का वचन बतलाता है जो विश्वास करता है उसके लिए सब कुछ संभव है। 1 யோவான் 5:4 ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். और पहला यूहन्ना उसका 4वां अध्याय उसके 6वें पद में लिखा है। 5वां अध्याय 14वां पद में लिखा है நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். और हमारा जो विश्वास है वो जगत को जीतने वाला जय है। நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா போராட்டங்களுமே விசுவாசத்திற்கு எதிரான போராட்டம் தான். और हमारे जीवन में जो है जितने भी लड़ाई हम लड़ते हैं वो विश्वास के प्रति हम लोग लड़ते हैं। அருமையான தேவனுடைய ஊழியர்கள் எசேக்கியேல் சொல்லுவாங்க கிறிஸ்தவங்களுக்கு ரெண்டே போராட்டம் தான். என்ன போராட்டம் அப்படின்னா ஒன்னு விசுவாச போராட்டம் இன்னொன்னு வார்த்தை போராட்டம். और हमारे जो प्यारे भाई जैसे के पास्टर जी इस प्रकार से कहते हैं विश्वासी लोगों के लिए दो प्रकार की लड़ाई, एक विश्वास की लड़ाई और दूसरा जो है वचन की लड़ाई। பவுல் சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன். और पौलुस ने कहा अच्छी लड़ाई को मैंने लड़ा நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். और मैंने विश्वास की रक्षा करी है। நம்முடைய விசுவாசத்துக்கு தான் விரோதமா போராட்டம் வருகிறது. और हमारे विश्वास के लिए ही हम लोग जो है लड़ाई को लड़ते हैं। சோ அந்த விசுவாசத்தை உற்பத்தி செய்யக்கூடியது தேவனுடைய வார்த்தை. और उस विश्वास का जो जन्म है वो जन्म ही परमेश्वर का वचन है। பிசாசு நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை பயன்படுத்தி மனிதர்களை பயன்படுத்தி சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில இருந்து எடுக்க நினைக்கிறது ரெண்டே காரியம் தான். और शैतान जो है हमारी परिस्थितियों को हमारे विपरीत करके हमारे खिलाफ कोई भी साजिश रच के वो दो ही बातों को वो हमारे जीवन से निकालना चाहता है। ஒன்று விசுவாசம் இரண்டாவது வசனம். पहला जो है विश्वास और दूसरा जो है वचन। ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்போது மனுஷகுமாரன் திரும்ப வரும்போது மனிதர்களுடைய விசுவாசத்தை காண்பாரோ. और परमेश्वर का वचन बतलाता है कि जब परमेश्वर का पुत्र जब पृथ्वी पे उसका जब दोबारा आगमन होगा तो वो मनुष्य जाति में वो सिर्फ एक ही चीज को देखना चाहेगा, क्या विश्वास। இயேசு ஒரு உவமையை சொன்னார். और यीशु ने एक दृष्टांत को कहा। ஒரு விவசாயி விதை விதைக்க புறப்பட்டான். और एक व्यापारी जो है बीज बोने के लिए चला। அவன் விதைத்த விதைகள் சில வழிபோக்கில விதைக்கப்பட்டது. और कुछ बीज जो है रास्ते में गिर சில गए விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. और कुछ बीज जो है झाड़ियों में गिर சில गए விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தது. और कुछ बीज जो है पहाड़ों पे गिर சில गए விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. और कुछ जो बीज जो है अच्छी भूमि पर गिरे। வழி அருகே விழுந்த விதைகளை பட்சிகள் வந்து பொறுக்கி சென்றன. और जो रास्ते में जो गिरा था वो कुछ पक्षियां आई और बीजों को लेके चली गई। முட்செடிகளுக்கு மத்தியில் விதைக்கப்பட்ட விதைகள் முளைத்தது. ஆனால் விதைகள் நெருக்கப்பட்டதினால் அது பலன்படாமல் போயிற்று. और जो झाड़ियों में जो बीज गिरा था वो बीज जरूर उगा लेकिन वो झाड़ियों ने उसको दबा दिया। கற்பாரின் மேல் விதைக்கப்பட்ட விதைகள் வேர் ஆழமாய் செல்ல முடியாதபடியால் வெயில் வந்த பொழுது சுருண்டு போனது. और जो मरुस्थल भूमि में जो बीज गिरा था वो अच्छे से अंदर जा नहीं पाया, लेकिन जब धूप आई तो वो नष्ट हो गया। நல்லா கவனிச்சோம் அப்படின்னா और अगर हम ध्यान से इस बात को மூணு समझें இடங்களையும் பாதிக்கப்பட்டது விதை தான். और यहाँ पे तीनों जगहों पर जो है सबसे ज्यादा नुकसान किसको हुआ, वो बीज को हुआ। நாம் வசனத்தை கேட்கும் பொழுது हम वचन को सुनते பல हैं நேரங்களில் அவைகள் நம்முடைய மனதிலிருந்து பிசாசானவன் திருடுகிறான். और जब कई बार क्या होता है कि शैतान जो है हमारे मन से जो है वचन को निकाल लेता है। பல நேரங்களில் நம்முடைய வசனத்தை கேட்கும் பொழுது உலக பிரகாரமான காரியங்கள் வந்து வசனத்தை அழுத்தி பலம் கொடுக்காமல் செயல்படுத்துகிறது. और कई बार क्या होता है कि
दुनिया की जो बातें हैं वो आकर जो है वचन को निकाल लेती है। சோ விசுவாசத்திற்கு விரோதமாகவும் வசனத்திற்கு விரோதமாகவும் ஒரு போராட்டம் நமக்கு இருக்கிறது. और विश्वास के विरुद्ध में और वचन के विरुद्ध में हमारे बीच में एक बहुत बड़ी लड़ाई चलती रहती है। இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார், यीशु ने पतरस को देखकर कहा, சைத்தான் उन्हें கோதுமையை சுலகினால் புடைப்பது போல புடைக்க எங்களுக்கு உத்தரவு வேண்டிக் கொண்டார். और शैतान ने जो है आपको गेहूं के आटे की तरफ इसी तरह पीसते हुए सूपा से जो है उसको छाट कर बीन कर जो है उसको निकाल के आपसे परमिशन मांग रहा है। நானும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். और मैं जो हूँ तुम्हारे विश्वास के कारण जो है उसके लिए मैंने हाँ बोल दिया। ஏன்னா இயேசுவுக்கு தெரியும் போராட்டம் வரும்போது விசுவாசம் நிறைய ஆயிடுச்சுன்னா முழுசு அவுட். और यीशु मसीह को बहुत अच्छे से मालूम है कि जब विपत्ति आती है तो विश्वास जो है कहीं ना कहीं डगमगा जाता है। சோ நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ரெண்டு காரியம், ஒன்னு விசுவாசம், அந்த விசுவாசத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது ஆண்டவருடைய வார்த்தை. और इसलिए हमारे जीवन में सबसे बड़ा जो स्रोत है वो है विश्वास। அந்த விசுவாசத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது ஆண்டவருடைய வார்த்தை. और उसका जो विश्वास जो उत्पन्न होता है वो परमेश्वर के वचन के द्वारा होता है। ரோமர் 10:17 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். और रोमियो 10:17 में इस प्रकार से लिखा है, विश्वास जो है सुनने से और सुनने विश्वास से होता है। சோ நம்முடைய கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நாம் தியானிக்க வேண்டிய முக்கியமான காரியம் நம்முடைய விசுவாசம். और इस कठिन परिस्थिति में हमें ये जानना बहुत आवश्यक है विश्वास के बारे में। நீங்களும் நானும் கடந்து செல்லக்கூடிய இப்படிப்பட்டதான ஒரு மகமாரியான சூழ்நிலையில நம்மை நிலைநிறுத்தக்கூடியது தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்படுகிற விசுவாசம். और अभी जिस प्रकार की परिस्थिति में जो मन भवाने वाली जो परिस्थिति हमारे बीच में चल रही है, उस बीच में भी हमें अपने आप को वचन में ही विश्वास में स्थिर रखना है। நல்லா கவனிங்க, இயேசு ஒரு உவமையை சொன்னார். और यीशु ने एक दृष्टांत को कहा, இரண்டு மனிதர்கள் தங்களுடைய வீட்டை கட்டுகிறார்கள். और दो व्यक्ति अपने घर को बना रहे हैं। ஒருவன் மணலின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டுகிறான். और एक जो है मिट्टी पे अपने घर को बना रहा है। மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டுகிறான். और दूसरा व्यक्ति जो है चट्टान पर अपने घर को बना रहा है। மழை பெய்கிறது, और बारिश हो रही है, காற்று அடிக்கிறது, और हवा चल रही है, வெள்ளம் வந்து இரண்டு வீட்டையும் தாக்குகிறது. और दोनों चीज आके दोनों घर को जो है पीड़ित करती है। ஆனால் ஒரு வீடு அழிகிறது, இன்னொரு வீடு நிற்கிறது. और उसमें जो है एक घर जो है गिर जाता है और एक घर जो है स्थिर खड़ा रहता है। என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, और क्या इसके इन दोनों के बीच में क्या डिफरेंस अगर हम इसको देखते हैं, ஒருத்தர் மணல் மேல கட்டினார், இன்னொருத்தர் கற்பாறையின் மேல் கட்டினார். और पहला जो है जिसने घर बनाया वो मट्टी के ऊपर बनाया, दूसरे ने चट्टान के ऊपर बनाया। மலையின் மேல் வாழ்க்கையை கட்டுவது என்றால் என்ன இயேசு அழகா சொல்லிட்டார். और चट्टान के ऊपर घर बनाने का मतलब जो है यीशु ने बहुत अच्छी रीति से बताया, என் வார்த்தையை கேட்டு, मेरा वचन सुनकर। ரொம்ப எளிதா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் வார்த்தையை கேட்டு. यीशु ने बहुत सुंदर रीति से कहा, मेरा वचन सुनकर அதன்படி நடக்கிறவன், और उसके अनुसार चलने वाला தன்னுடைய வீட்டை மலையின் மேல் கட்டுகிறான். और अपना जो घर है वो चट्टान के ऊपर बनाता है। நம்ம வாழ்க்கையில புயல் கட்டாயம் இருக்கும். और हमारे जीवन में तूफान जरूर आएगा। இயேசு தன்னுடைய பிரயாணத்தை சீஷர்களோடு தொடர்கிறார். और परमेश्वर यीशु जो है अपनी यात्रा को जो है चेलों के साथ करता है। காற்று அடித்தது, और हवा चली, புயல் வந்தது, तूफान आया, படகு தண்ணீரால் நிரப்பிற்று. और जो जहाज है वो पानी से भर गया। சீஷர்கள் வந்து சொல்றாங்க, இயேசுவை பார்த்து ஐயரே மடிகிறோம். और चेले आकर यीशु से कह रहे हैं कि परमेश्वर हम लोग डूब रहे हैं। நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்கிறோம். और हमारे जीवन में भी कई बार हम इस प्रकार की परिस्थितियों से होकर गुजरते हैं। விசேஷமா இந்த மகமாரி கொள்ளை நோய், இந்த கொள்ளை நோய் காலத்துல எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். और आज जब की जो इतनी बड़ी महामारी हमारे बीच में चल रही है, इस महामारी के बीच में से भी हमारा जीवन चल रहा है। நான் பாக்குறேன், இந்த கட்டடத்தை பார்க்கும்போது லிட்டரலாவே ஒரு அற்புதம் தான். और जब मैं इस भवन को देखता हूँ तो सचमुच में एक बहुत बड़ा अद्भुत कार्य है। ஏன்னா எல்லா சூழ்நிலையும் சாதகமா இருக்கும்போதே சபை கட்டுவது என்பது ஒரு பெரிய கடினமான விஷயம். और जब अनेक विपरीत परिस्थिति में भी ये भवन का निर्माण करना बहुत
कठिन बात है। நம்ம தமிழ்ல சாதாரணமா சொல்லுவாங்க, வீடு கட்டி பாருங்க, கல்யாணம் பண்ணி பாருங்க, அப்பதான் கஷ்டம் என்னன்னு தெரியும். और हम साधारण शब्दों में कई बार हम लोग कहते हैं कि घर बना के देखो या शादी करवा के देखो, ये एक बहुत बड़ा कठिन कार्य है। ஏன்னா வீடு கட்டுறதுன்றது ஒரு பெரிய கடினமான விஷயம். और क्योंकि घर बनाना एक बहुत कठिन बात है। ஆனா சபை கட்டுறதுன்றது அதை விட கடினமான விஷயம். लेकिन कलीसिया का निर्माण करना उससे भी कठिन बात है। என்ன காரணம் அப்படின்னா, தாவீது ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றாரு, நான் நல்ல வீட்டுல இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்ன்றாரு. और क्योंकि यहाँ पर हम देखते हैं दाऊद ने परमेश्वर के सामने एक विनती करी कि परमेश्वर मैं बहुत बड़े भवन में रहता हूँ, लेकिन आपके लिए भी एक भवन बनाना चाहता हूँ। ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு வீடு கட்ட வேணாம், அப்பா சும்மா இருங்க. लेकिन परमेश्वर ने उनसे कहा कि मेरे लिए कोई घर मत बनाओ, आप चुपचाप बैठे रहो। தாவீது எவ்வளவு துக்கமா இருக்கும். தாவீது ஆசைப்படுறான், அவனுக்கு எல்லாமே இருக்கு. அவன் நினைக்கிறான், நம்ம ஆண்டவருக்கு அவனுடைய ஆசை மிக அற்புதமான ஆசை. நான் நல்ல வீட்டுல இருக்கிறேன், ஆண்டவர் ஸ்தம்புல இருக்கிறாரு, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வீடு கட்டுறப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கையெல்லாம் ரத்தமா இருக்கு, சும்மா இரு அப்படின்னு. और यहाँ पे हम देखते हैं दाऊद को बड़ा दुख हुआ होगा कि परमेश्वर ने इस प्रकार से उससे कह दिया, लेकिन फिर भी दाऊद ने बार-बार ये विनती करता है कि मैं इतने बड़े घर में रहता हूँ, परमेश्वर आप जो है तंबू में निवास करते हैं, तो क्या मैं आपके लिए घर को बना सकता हूँ? ஆண்டவர் சொல்றாரு, உன் கை ரத்தமா இருக்கு, அதனால கட்ட முடியாது. और परमेश्वर ने इस प्रकार से कह भी दिया कि आपके हाथ लहूलुहान है, इसलिए आप जो है घर नहीं बना सकते। உன் பையன் வருவான், அவன் கட்டுவான். और आपका बेटा आएगा, वो आपके घर को बनाएगा। ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் மனிதர்களை குறிக்கிறார். और कलीसिया निर्माण के लिए परमेश्वर जो है एक व्यक्ति को नियुक्त करता है। இரண்டாவது, ஒரு தேவாலயம் கட்டப்படும் போது அதற்கு பின்பதாக இருக்கிற ஆவிக்குரிய போராட்டத்தை நம்ம பல நேரங்களில் அறிகிறோம். और जो है कि कलीसिया का जब हम निर्माण करते हैं, तो उसके पीछे जो है जो आत्मिक रूप से जो भी परेशानी आती है, उसको हम कई बार नहीं समझ पाते हैं। நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், ஒரு ஆலயம் கட்டுறோம், ஒரு பில்டிங் கட்டுறோம் நினைக்கிறோம். ஆனா ஒரு இடத்தை நாம் சுதந்திரித்து அந்த தேவனை ஆராதிக்கும் போது அந்த இடத்துல நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறோம். और हम ये साधारण तौर से समझ जाते हैं कि एक जगह को खरीदना और जगह पर कलीसिया का निर्माण करना और उसपे जो है परमेश्वर की स्तुति और आराधना करना ये बहुत कठिन बात हो जाती है। நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறோம். और वहां पर जो है एक परमेश्वर के राज्य की स्थापना करते हैं। சோ இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறோம். और यहाँ पर हम लोग क्या कर रहे हैं, परमेश्वर के राज्य की स्थापना कर रहे சோ हैं। அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். तो वो है कि जो है एक आत्मिक रीति से जो है एक युद्ध है। அதாவது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. और ये एक आसान बात नहीं है। நெகேமியா எருசலேமின் ஆலயத்தை அலங்கத்தை கட்ட வந்தார். और नहेमिया जो है यरूशलेम की दीवार को बनाने आया। வசனம் சொல்லுகிறது, वो वचन बतलाता है, வெளியிலிருந்து ஜனங்கள் அவருக்கு விரோதமாய் வந்தார். और बाहरी रूप से लोग उसके विरोध पर आए थे। உள்ள இருக்கிற ஜனங்கள் ஒத்துழைக்கல. और अंदर के जो लोग थे वो उसके साथ नहीं थे। அது ஒரு இட்ஸ் a real spiritual battle. நம்ம பார்க்கல, ஆனா ஆவிக்குரிய உலகம் என்பது மிக மிக நிசப்தமானது, உண்மையானது. और ये जो है एक बहुत बड़ी आत्मिक और एक आंतरिक लड़ाई है, ये बहुत बड़ी। சோ எல்லா சூழ்நிலையும் ஒத்து வரும்போது ஒரு சபையை கட்டுறதே பெரிய விஷயம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு கொரோனா கொள்ளை நோய் காலத்துல நம்ம ஆலயத்தை கட்டுகிறது என்பது மிக அற்புதமான தேவனுடைய செயல். அதுக்கு அது வேற இருக்கு. நோட்டு பந்தி, டிமானிட்டைசேஷன், பல சவால்களை நம்ம சந்திச்சு நம்ம ஒரு சின்ன சபையா இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்ட உதவி செய்து। और परमेश्वर की स्तुति हो कि भले ही कोई भी नोटबंदी हुई, उसके बाद महामारी हुई, लेकिन इतने सारी विपरीत परिस्थितियां हमारे बीच में रही, लेकिन परमेश्वर के अनुग्रह के कारण हम लोग इतने बड़े कलीसिया का निर्माण करा सके। ये परमेश्वर की अनुग्रह के कारण। பாஸ்டர் பெரிய சர்ச்சுன்னு தரிசனத்தை சொல்லும் போது நம்ம பல பேர் அதை ஏற்றுக்கொள்கிறதற்கு மனம் இல்லாம தான் இருந்திருக்கும். அது இயற்கை। और एक प्राकृतिक तौर से पासवान ने जब कहा था कि एक बहुत बड़ी कलीसिया का निर्माण कराएंगे, तो कई लोगों ने इस पे जरूर इन बातों को स्वीकार नहीं किया था। ஏன்னா நம்ம காமனா அப்படித்தான் யோசிக்கிறோம், நமக்கு இவ்வளவு பெரிய சபை வேணுமா அப்படி। और हम साधारण तौर पर हम ये हमेशा सोचते हैं कि हमें इतनी बड़ी कलीसिया जरूरत है क्या। ஒரு ஊழியர் ரொம்ப அழகா சொன்னார்। और एक प्रचारक ने बहुत अच्छे रीति से कहा, தரிசனம் தேவனிடத்திலிருந்து வந்ததா என்பதை கண்டுபிடிப்பது எப்படி? और दर्शन जो है परमेश्वर की ओर से आता है, ये हमें किस प्रकार से ज्ञात करना है। எப்ப நீங்க சொல்றீங்களோ என்னால முடியாதுன்னு சொல்றீங்களோ அப்ப அந்த தரிசனம் ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வந்தது।
और जब आप ये कहते हैं कि ये मेरे द्वारा नहीं हो सकता है, इसका मतलब यही है कि वो दर्शन जो है परमेश्वर की ओर से आता है। ஏன்னா உங்களால முடியும்னா உங்களுக்கு ஆண்டவருடைய தரிசனம் அவசியம் இல்லை. और अगर आपके द्वारा अगर संभव है, तो उसमें परमेश्वर के दर्शन की जरूरत नहीं है। சோ ஆண்டவர் அற்புதமாய் நம்முடைய ஆலயத்தை கட்டி கொண்டு வந்திருக்கிறார். और परमेश्वर जो है बहुत अद्भुत रीति से जो है कलीसिया का निर्माण कार्य कराता हुआ चला आ रहा है। சீக்கிரத்துல இந்த சின்ன வேலைகள்லாம் முடிஞ்சு பிரதிஷ்டை நடைபெறும். और बहुत जल्दी जो है छोटे-छोटे कार्यों को समाप्त करके जो है हम इसका उद्घाटन करने जा நான் रहे ஒரே हैं। ஒரு வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். मैं एक शब्द बोल के आप सभी लोगों को मैं उत्तेजित करना चाहता हूँ। ஆண்டவர் தாவீதை தடை பண்ணினார் ஆலயம் கட்டுவதற்கு. और परमेश्वर ने दाऊद को जो है रोका था परमेश्वर की कलीसिया को बनाने के लिए। ஆனா ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், लेकिन परमेश्वर ने दाऊद को देखकर इस प्रकार से நீ कहा, எனக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு நினைச்சல, आपने मेरे लिए एक कलीसिया बनाने के लिए सोचा था உன் கை யுத்தம் பண்ணி ரத்த கரையா இருந்ததுனாலதான் நான் வேணான்றேன். और आपने युद्ध करके अपने हाथ को लहूलुहान कर दिया, इसलिए मैं आपको मना कर रहा हूँ। உள்ள கட்டுவான். आपका बेटा बनाएगा। ஆனா நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, मैं क्या करूंगा, உன் சந்ததி தலைமுறை தலைமுறையாய் ஆளுகை செய்யும்படி நான் உன்னுடைய சந்ததியை கட்டுவேன். और आपका जो वंश है वो सदी बाय सदी जो है राज्य करने के लिए आपकी वंश को मैं बढ़ाऊं। நீங்க நல்லா கவனிச்சு வசனத்தை வாசிச்சீங்க அப்படின்னா, யூதா இஸ்ரேல் அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட தாவீதுடைய சந்ததி வம்சவழியாய் தலைமுறை தலைமுறையாய் யூதாவை ஆட்சி செய்ய தேவன் அனுகிரகம் பண்ணினார். और यहाँ पे हम देखते हैं कि यहूदी और इजराइल जब अलग अलग हो गए थे, लेकिन फिर भी यहाँ पे हम देखते हैं कि परमेश्वर ने यूदा के जितने भी वंशावली है उन सबको पीढ़ी दर पीढ़ी जो है राज्य करने के लिए उन लोगों को स्थापित किया था। நம்ம தேவனுடைய ஆலய கட்டுமான பணிக்கு நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அது நம்முடைய வம்சத்தை நம்முடைய தலைமுறையை ஆசீர்வதிக்கும். और कलीसिया निर्माण के लिए हम जितना भी हम परमेश्वर के लिए अगर हम दान में देते हैं, तो वो जो दान जो दिया गया है वो हमारे वंश को वो जो है वंश जो है बढ़ाता जाएगा। சோ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த கொள்ளை நோய் காலங்கள் இல்லாட்டி சவால் நிறைந்த சூழ்நிலைகளை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய இருதயத்துல விசுவாசத்தையும் தேவனுடைய வார்த்தையையும் நாம் காக்க வேண்டும். और इस प्रकार की जो महामारी हमारे बीच में है, इस प्रकार की विकट परिस्थिति हमारे बीच में है, तो हमें ये याद रखना है कि हमारे अंदर में जो विश्वास को बढ़ाए रखना है और वचन को थामे रहना है। இயேசு பிரயாணத்தில் இருக்கிறார், சீசர்கள் கதறினார்கள், வெள்ளம் வந்திருக்கு, நம்ம அழிய போகிறோம்னு சொல்லி. और यहाँ पे हम देखते हैं यीशु जो है जब नाव पर चल रहे थे, वहां पर उन्होंने देखा कि बहुत बड़ा तूफान आ रहा है, आंधी आ रहा है, और चेले लोग खूब घबरा रहे थे। நாம் பல நேரங்களில் என்ன எதிர்பார்க்கிறோம்னா, புயல் இல்லாத வாழ்க்கை, சோதனை இல்லாத வாழ்க்கை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை. और हम लोग कई बार ये सोचते हैं कि हमारा जीवन जो है तो कोई भी आंधी नहीं होनी चाहिए, कोई भी तूफान नहीं आना चाहिए। ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது எல்லாம் இருக்கும். लेकिन मसीह जीवन में ये सब होता है, ஆனா இது எல்லாத்தையும் நம்ம ஜெயத்தை அனுபவிக்கலாம். लेकिन इन सब के बीच में हम जो है जय को प्राप्त कर இது सकते हैं। எல்லாத்துக்கும் மேலே நம் வெற்றியை அனுபவிக்க வேண்டும். और इन सब के बीच में हमें विजय प्राप्त करने का अनुभव प्राप्त करना है। அதுக்கு ரெண்டு முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று நம்முடைய விசுவாசம், இன்னொரு தேவனுடைய வார்த்தை. और उसका दो मुख्य स्रोत है, पहला जो है विश्वास वाला जीवन, और वचन जो है हमारे दिन प्रतिदिन हमारे बीच में होना चाहिए। சோ இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அடக்கினார். और यहाँ पे हम देखते हैं यीशु मसीह ने उठकर जो है आंधी और तूफान को थाम दिया, அது அமைதி ஆயிடுச்சு. और वो सब जो है शांत हो गई। நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, यहाँ पे हमें ध्यान रखने அந்த वाली बात பிரயாண यह है। ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், और यहाँ पर जब उस यात्रा शुरू करने से पहले यीशु ने चेलों को देखकर इस प्रकार से कहा, வாருங்கள் நாம் அக்கறைக்கு போவோம். आइए हम लोग जो है किनारे पर चले। இயேசு என்ன சொன்னாரு? அக்கறைக்கு வாருங்கள் நாம் அக்கறைக்கு போவோம். और यीशु ने क्या कहा, आइए हम लोग जो है किनारे पर चलते हैं। ஆண்டவர் எப்ப அக்கறைக்கு போவோம் சொன்னாரோ, அவர் நம்ம அக்கறையா அக்கறை கொண்டு போய் விட்டுருவார். और यीशु ने जब इस प्रकार से कहा कि आइए हम लोग किनारे पे चले, इसका मतलब यह है हमें बड़े ही संभाल के वो सुरक्षित हमें लेकर जाने वाला है। சீசர்கள் என்னத்தை மறந்துட்டாங்கன்னா, புயல் வந்தப்ப இயேசு அக்கறைக்கு போவோம் தான் சொன்னாரே ஒழிய அழிஞ்சு போவோம்னு சொல்லல. और यहाँ पे शिष्य लोग जो है वो क्या भूल गए थे कि यीशु ने उनसे ये कहा था कि आइए हम लोग किनारे पर चले, लेकिन उन्होंने ये नहीं कहा था कि आइए हम तुमको नष्ट कर देंगे करके, ऐसा नहीं कहा। சோ நாம் கவனிக்க வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தை. நம்முடைய போக்கஸ் என்னவா இருக்கணும்னா,
பிரச்சனைக்கு மத்தியில ஆண்டவர் என்ன சொன்னாருப்பா? और हमारा जो दायित्व ये बनता है कि हमें हमेशा इस बात को ध्यान रखना चाहिए कि परमेश्वर ने वचन के द्वारा हमसे क्या कहा, हमें हमेशा वचन को मनन करना चाहिए। சோ உங்க வாழ்க்கையில எப்ப போராட்டம் வந்தாலும் நீங்களும் நானும் உடனே கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள், என் விசுவாசம் எப்படி இருக்கு, இத குறிச்சு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, இத கவனிச்சோம் அப்படின்னா எல்லா சூழ்நிலையையும் நம்ம ஜெயித்து வெளியில வரலாம். और हमें हमेशा यही देखना है कि हमारे सामने जब विकट परिस्थिति आती है तो हमें इन 2 बातों पर ध्यान रखना चाहिए कि हमारा विश्वास कैसा है और परमेश्वर जो है हमारे बीच में क्या करने जा रहा है। ये इन 2 बातों पर हमें विशेष तौर पर ध्यान रखना இங்க चाहिए। தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சம். और यहाँ पे दाऊद इस प्रकार से कहता है, यहोवा परमेश्वर जो है मेरी ज्योति है। நல்லா கவனிங்க, இப்போ உலகம் முழுவதுமே இருளான ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் இருக்கு. और ध्यान से सुनिए, पूरी दुनिया जो है बहुत ही अंधकार में से होकर गुजर रही है இதுக்கு இனி வருகிற நாட்கள் இன்னமும் அதிகமான இருள் தான் சூழும். और आने वाले दिनों में और भी जो है अंधकार छाया रहेगा। ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை முதல்லயே சொல்லிட்டார் ஆண்டவர். और यहाँ पे हम देखते हैं यशायाह नबी की पुस्तक, उसका पहला और 60वां अध्याय, उसका पहला और दूसरे पद में पहले ही परमेश्वर ने इस प्रकार से कह दिया है। 2வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். और यहाँ पे हम देखते हैं कि घोर अंधकार जो छाया हुआ है, காரிருள் ஜனங்களையும் மூடும். और यहाँ पे हम देखते हैं दूसरे पद में कि पृथ्वी पर तो अंधियारा और राज्य के लोगों पर घोर अंधकार छाया हुआ है। சோ இனி வருகிற நாட்கள் உலகத்திற்கு ஒரு ஆசீர்வாதமான, இல்லாட்டி உலகத்திற்கு ஒரு வெளிச்சமான நாட்கள் இருக்க போறது இல்ல. तो आने वाले दिनों में जो है परमेश्वर जो है जो इस पूरी दुनिया में जो है एक आशीष भरा जीवन या आशीष भरा दिन हमारे बीच में से नहीं गुजरेगा। பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, கடைசி காலத்தை குறித்து வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது கொடிய காலங்கள் வரும். और अगर हम नए नियम को पढ़ते हैं, पुराने नियम को पढ़ते हैं या प्रकाशित वाक्य पढ़ते हैं, जहाँ कहीं भी हम वचन का मनन करते हैं तो वहां पे हमें ये दिखाया गया है कि आने वाला समय में जो है एक कठिन परिस्थिति हमारे बीच में आती रहेगी। ஆனா அதுக்கு மத்தியில தேவ பிள்ளைகளுக்கு தேவன் என்னுடைய வெளிச்சமாய் இருக்கிறார். और लेकिन उन सब के बीच में जो परमेश्वर के जन हैं, तो परमेश्वर की ज्योति हमारे बीच में निरंतर बनी रहेगी। கர்த்தர் என் வெளிச்சம், और परमेश्वर मेरी ज्योति, இயேசு என்னுடைய வெளிச்சம். यीशु मसीह मेरी ज्योति है। நல்லா கவனிச்சோம் அப்படின்னா और ध्यान से सुने तो தாவீது இங்கு தேவனோடு தனக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவை வலுவாய் பேசுகிறார். और यहाँ पे हम देखते हैं कि दाऊद जो है परमेश्वर से जो एक व्यक्तिगत संबंध के बारे में वो बहुत निडरता से बताता है। தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் வெளிச்சம். और यहाँ पे इस प्रकार से कहा है कि परमेश्वर जो है मेरी ज्योति है। இந்த வருஷமும் இனி வருகிற வருஷங்களையும் நாம் பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் வாழணும்னா தேவனோடு இருக்கிற நம்முடைய தனிப்பட்ட உறவு மிக முக்கியம். और इन दिनों में या आने वाले दिनों में या आने वाले वर्षों में जो है अगर हमें सुरक्षित रूप में अगर इस पृथ्वी पे पाया जाना है तो हमारे बीच में जो है परमेश्वर के साथ में जो संबंध है वो जो है बराबर बना रहना चाहिए। கர்த்தர் என்னுடைய வெளிச்சம், और परमेश्वर जो है मेरी ज्योति है। நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்முடைய சபையின் தேவன். और ध्यान से सुनिए, परमेश्वर जो है हमारी कलीसिया का प्रभु है। ஆனா அதோட நம்ம நின்றக்கூடாது, கர்த்தர் என்னுடைய வெளிச்சம். और हमें उसी प्रकार नहीं खड़े होना है, परमेश्वर से कहना है परमेश्वर आप मेरी ज्योति हो। கர்த்தர் என்னுடைய குடும்பத்தின் வெளிச்சம். आप परमेश्वर जो है मेरे परिवार की ज्योति है। கர்த்தர் என் எதிர்காலத்தின் வெளிச்சம். और परमेश्वर मेरे भविष्य की ज्योति है। அந்த தனிப்பட்ட தேவனோடு உள்ள உறவு மிக முக்கியம். और जो व्यक्तिगत जो संबंध है परमेश्वर के साथ में वो बहुत जरूरी है। இந்த வசனங்களை வாசிச்சோம் அப்படின்னா தாவீது அழகாய் சொல்கிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். और यहाँ पे हम देखते हैं परमेश्वर जो है मेरी ज्योति और मेरा उद्धार है। கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். और परमेश्वर मेरे जीवन का दृढ़ ठहरा है। சங்கீதம் 23:1 நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். और भजन संहिता 23 को हम बहुत अच्छे से जानते हैं, यहोवा मेरा चरवाहा है। தாவீது பேதுரு எழுதுகிறார் 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவராகபடியினார். और पहला पत्रस में इस प्रकार से लिखा है कि वो आपको
आपको ध्यान देने वाला परमेश्वर है। பவுல் சொல்லுகிறார் எபிரேயர் நிருபத்துல வாசிக்கலாம் 11வது அதிகாரத்துல 12வது எபிரேயர் கர்த்தர் எனக்கு சகாயர் परमेश्वर मेरा सहायक 12 எபிரேயர் 12 விசுவாசம் 13 தேங்க்யூ 13ல 5வது வசனத்துல இருந்து 6வது வசனம் அப்படியே வாசிச்சோம்னா the lord is my helper தேவன் எனக்கு சகாயர் और यहाँ पे हम देखते हैं प्रभु मेरा सहायक है। இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா தன்னோடு தேவனை ஒருமைப்படுத்தி பேசுகிறார்கள்। और यहाँ पे हम देखते हैं हम अपने परमेश्वर को इकट्ठा या मिला जुला कर बात करने वाला बात कर रहे हैं। என்னுடைய ஆண்டவர் मेरा परमेश्वर, என்னுடைய மேய்ப்பர், मेरा என்னுடைய வெளிச்சம் और मेरी ज्योति, எனக்கு சகாயர், मेरा सहायक। அது என்னத்தை காமிக்குதுன்னா தேவனோடு அவங்களுக்கு இருந்த தனிப்பட்ட உறவு। और वो क्या क्या बात को दर्शाती है कि परमेश्वर के साथ में एक व्यक्तिगत संबंध को दर्शाता है। இனி உள்ள நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களை நம்ம சமாளிக்கணும்னா தேவனோடு நமக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளவுதான் சமாளிக்க முடியும்। आने वाले दिनों में जिस प्रकार की विकट परिस्थितियां हमारे बीच में आएगी, अगर उसको हमें संभालना है तो उसका एक ही तरीका है कि हमें परमेश्वर के साथ में हमारा जो व्यक्तिगत संबंध है उसको और मजबूती से बनाए रखना है। நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாத்திரங்கள் और शाद्रक मेशक अबेदनगो हम सभी लोग जानते हैं। அவங்களுக்கு முன்னாடி ஒரு மூர்த்தி ஒரு விக்கிரகத்தை வச்சு ஆராதிக்கணும்னு சொன்ன பொழுது அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், எங்கள் தேவன்। அவங்களுக்கு தெரியும் ஆண்டவரோட அவங்களுக்குள்ள உறவு। और यहाँ पे हम देखते हैं शाद्रक मेशक और अबेदनगो के सामने एक मूर्ति को रखकर उन लोगों ने इस प्रकार से कहा कि आप इसकी आराधना करो। तो उन्होंने ये कहा कि मेरे जो प्रभु है जिनकी मैं आराधना करता हूँ वही मेरे रक्षक है और वही मेरा पालनहार परमेश्वर है करके। நம்ம ஆண்டவரோடு உள்ள தனிப்பட்ட உறவை நம்ம வலுப்படுத்தும் பொழுது நாம் வருகிற நாட்கள்ல எதையும் தைரியமா சந்தித்து சமாளிக்க முடியும்। और हमारे परमेश्वर के साथ हमारा व्यक्तिगत संबंध अगर अच्छा बना रहेगा तो आने वाले समय में विकट परिस्थितियां कुछ भी हो तो हम लोग जो है धैर्य के साथ उसका सामना कर सकते हैं। ஒருவேளை நீங்க கேட்கலாம், எப்படின்னா ஆண்டவரோடு உள்ள தனிப்பட்ட உறவை வலுப்படுத்துறது। और आप ये पूछ सकते हैं कि किस प्रकार से मैं परमेश्वर के साथ में एक व्यक्तिगत संबंध को और मजबूत कर सकता हूँ। நான் வாசித்த யோவான் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம், அதுல இயேசு அழகாய் சொல்லுகிறார் அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி। और यहाँ पे हमने जो पहले पढ़ा था यूहन्ना 14वां अध्याय को निकाल लें, वहां पे इस प्रकार से बताया गया है பரிசுத்த ஆவியானவர் தேவனோடு நமக்கு ஒரு நெருங்கிய உறவை வலுப்படுத்த உதவி செய்கிறார்। और पवित्र आत्मा जो है हमें जो परमेश्वर के साथ में एक व्यक्तिगत संबंध कैसे बनाना है और उसको किस प्रकार से मजबूत करना है वो यहाँ में बताता है। நாம் வேதத்தை கிரமமாய் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம கண்டுகொள்ள முடியும்। और अगर हम पवित्र शास्त्र को क्रमवार से जब हम पढ़ते हैं तो एक चीज को हम ध्यान से समझ पाते हैं, நாம் திரியேக தேவனை ஆராதிக்கிறோம் और हम जो है त्रिएक परमेश्वर की आराधना करते हैं। உற்பத்தி ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேயே அது நமக்கு தெரிகிறது। और यहाँ पे हम देखते हैं उत्पत्ति के पहले अध्याय में ही वो इस बात को दर्शाता है। ஆனா பழைய ஏற்பாட்டை நீங்க பார்க்கும் பொழுது அங்க முன்னின்று காரியங்களை செய்தவர் யெகோவா தேவன்। और वहां पे जब हम पुराने नियम में हम देखते हैं तो वहां पर जो सामने आकर जो कार्य वो करते हैं वो है यहोवा परमेश्वर। சோ கர்த்தர்னு சொல்றோம், இல்லாட்டி யெகோவான்னு சொல்றோம், இல்லாட்டி பிதாவாகிய தேவன்னு சொல்றோம்। और हम जो है यहोवा कहते हैं या प्रभु कहते हैं या परमेश्वर भी कहते हैं। ஆனா சுவிசேஷ புஸ்தகங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு முன்னின்று காரியங்களை செய்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து। लेकिन हम सुसमाचार की पुस्तकों में हम जब देखते हैं तो वहां पे जो आगे रहकर कार्य करने वाला परमेश्वर यीशु मसीह है। அதனுடைய அர்த்தம் பிதாவாகிய தேவன் காரியங்களை செய்யவில்லை என்பது அல்ல। और उसका अर्थ जो है पिता परमेश्वर जो है कार्यों को नहीं करता, ऐसा कोई इसका अर्थ नहीं है। ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது தேவன் ஒருவரோடு கூட இல்லாமல் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை ஒருவரும் செய்ய முடியாது। यदि परमेश्वर किसी के साथ नहीं तो कोई भी ऐसा कार्यों को नहीं कर सकता, ऐसा यीशु मसीह के बारे में लिखा है। அப்போஸ்தலர் 10:38 வசனம் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அப்படின்னு இருக்கு।
और प्रेरितों के काम में हम जब देखते हैं वहां पे इस प्रकार से लिखा है, परमेश्वर उन लोगों के साथ था करके लिखा है। ஆனா காரியத்தை முன்னின்று நடத்துறது சுவிசேஷ புஸ்தகத்துல வாசித்தோம்னா இயேசு கிறிஸ்து தான். और यहाँ पे हम जब सुसमाचार की पुस्तकों में पढ़ते हैं तो यहाँ पे आगे रह के कार्य करने वाला परमेश्वर यीशु मसीह है। அதே மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருந்து பாத்தீங்கன்னா காரியங்களை முன்னின்று நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். और यहाँ पे हम देखते हैं प्रेरितों के काम से जब हम देखते हैं तो यहाँ पे आगे रह के कार्य करने वाला पवित्र आत्मा है। சோ இந்த காலம் நம்ம வாழ்கிற காலம் பரிசுத்த ஆவியானவருடைய காலம். और जो अभी जिस समय में हम लोग जीवित रह रहे हैं, ये जो समय है ये है पवित्र आत्मा का समय। நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம் கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்கிறோம்னு சொல்லி. और हम सभी लोग ये विश्वास करते हैं कि आखिरी के कुछ समयों में हम लोग जी रहे हैं। கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை தேவன் எல்லாரும் மேலும் ஊற்றுகிறார், எல்லா சபையின் மேலும் ஊற்றுகிறார். और आखिरी के दिनों में पवित्र आत्मा जो है परमेश्वर जो है सारी कलीसिया के ऊपर सभी लोगों के ऊपर उंडेल रहा है। சோ நம்ம வாசிக்கிற ஒரு வசனத்தை வாசிட்டு எப்படி தேவனுடைய ஆவியானவர் நம் தேவனோடு தனிப்பட்ட முறையில ஒரு ஐக்கியத்தை வைக்க உதவி செய்கிறார் பார்த்து ஜெபிக்கலாம். और हम ये देखेंगे कि परमेश्वर किस तरीके से जो है पवित्र आत्मा के साथ एक व्यक्तिगत संबंध बनाने के लिए किस प्रकार से हमें उत्तेजित करता है, इन बातों को हम देखेंगे। 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம் और दूसरा कुरिन्थियों उसका 13वां अध्याय 14 और 14वें पद में हम देखेंगे। யாராவது வாசிக்கலாமா தமிழ்ல? कोई भी एक जन तमिल में पढ़ दे। दूसरा कुरिन्थियों 13वां अध्याय उसका 14वां पद। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். யாரும் எந்திரிச்சு போயிடக்கூடாது. அவனா இந்த ஆசீர்வாதத்தை தான் பயன்படுத்துறோம். இங்க 3 விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். यहाँ पे हम 3 बातों को हम देखते हैं। பிதாவாகிய தேவனுடைய அன்பு, परमेश्वर का प्रेम கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, और यीशु मसीह का अनुग्रह பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம். और पवित्र आत्मा की सहभागिता। பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய அன்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 3:16 யோவான்ல இருக்கு. அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். और जैसा कि हम लोग सभी बहुत अच्छे से जानते हैं परमेश्वर का प्रेम, जैसा कि யோனா में जो 3:16 में लिखा है कि उसने अपने इकलौते पुत्र को हमारे लिए भेज दिया। யோவான் 1:14 சொல்லுகிறது கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்டது. और யோना की पुस्तक में लिखा है कि अनुग्रह जो है परमेश्वर की ओर से ही मिलता है। முதல் முறையா மரியம்கிட்ட வந்து தேவதூதன் பார்த்து இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வருவார், நீ கற்பம் இருக்குன்னு சொல்லும் போதே கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொன்னான். और जब पहली बार जब दूत आके मरियम से इस प्रकार से कहा कि आपके ऊपर परमेश्वर का अनुग्रह हुआ है करके इस प्रकार से उसको कहा। இயேசு கிறிஸ்து கிருபை और यीशु मसीह ही जो है अनुग्रह है। வசனம் சொல்லுது அவர் மூலமா நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். और वचन इस प्रकार से कहता है कि यीशु मसीह के द्वारा ही अनुग्रह पर अनुग्रह में मिलता है। பிதாவாகிய தேவன் அன்பாகவே இருக்கிறார். और परमेश्वर जो का प्रेम जो है वो हमेशा प्रेम में ही रहता है। பிதாவாகிய தேவன் அன்பாகவே இருக்கிறார். और पिता परमेश्वर जो है हमेशा प्रेम में ही रहता है। இயேசு கிறிஸ்து கிருபையினால் நிறைந்து இருக்கிறார். और यीशु मसीह जो है अनुग्रह से भरा हुआ है। அதே போல பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா उसी प्रकार पवित्र आत्मा क्या करता है, தேவனோடு கூட நம்மை இணைக்கிறார். और परमेश्वर के साथ में हमें सहभागी करता है। யோவான் 14வது அதிகாரத்துக்கு வரலாம். और யோனா 14 अध्याय में वापस आएंगे। அங்க அழகாய் சொல்லப்படுகிறது இயேசு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்பதை குறித்து விளக்குகிறார். और यहाँ पे बहुत अच्छी रीति से यीशु ने बताया कि पवित्र आत्मा क्या करता है। 18வது வசனத்துல வாசிச்சோம் அப்படின்னா और यहाँ पे 18वें पद में हम जब पढ़ते हैं, இயேசு சொல்கிறார் நான் உங்களை அனாதையாக விடேன். और मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा। பரிசுத்த ஆவியானவர் வருகிறதை குறித்து அவர் பேசுகிறார். और पवित्र आत्मा के आने के विषय में वो इस प्रकार से कहता அவர் है, சொல்றார் நான் உங்களை அனாதையா விட மாட்டேன். और वो इस प्रकार से कह रहा है मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा। அனாதை அப்படின்னா என்ன அர்த்தம்? अनाथ का मतलब क्या है? உறவுகள் இல்லாத ஒரு மனிதன், और जिसके पास में कोई संबंध नहीं है वो एक व्यक्ति। அப்பா அம்மா இல்லாத ஒரு குழந்தையை தான் நம்ம அனாதை குழந்தைன்றோம். அப்படின்னா
அவங்கள ஒரு உறவுகள் இல்லாத ஒரு மனிதன் தான் அனாதை. और जिसके पास में कोई या माँ बाप का संबंध ना हो या किसी प्रकार का कोई संबंध नहीं है, उसको ये अनाथ कहते हैं। சோ இயேசு சொல்லுகிறார், तो यीशु मसीह ने நான் कहा, பிதாவினிடத்திற்கு போவது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். मैं पिता के पास जाने से तुम लोग को लाभदायक होगा। என்ன லாபம் அப்படின்னா, और क्या लाभ होगा? பரிசுத்த ஆவியானவர் வருவார். और पवित्र आत्मा आएगा அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். और वो आकर आपको सारी सच्चाइयों के बीच में लेके चलेगा। 16 வசனத்தில் சொல்லுகிறார், और 16वें पद में इस प्रकार से कहता है, நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுவேன், मैं पिता से विनती करूंगा அவர் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை கொடுப்பார், ஒரு சகாயத்தை கொடுப்பார். और वो तुम्हें एक सहायक को देगा। பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். और पवित्र आत्मा जो है वो एक सहायक के रूप में, एक मददगार के रूप में रहता பரிசுத்த है। ஆவியானவர் செய்கிற மிகப்பெரிய உதவி என்ன அப்படின்னா, और पवित्र आत्मा जो बहुत बड़ी जो सहायता करता है वो क्या है? தேவனோடு நாம் இணைவதற்கு உதவி செய்கிறார். और परमेश्वर के साथ में एक सहभागी होने के लिए वो मदद करता है। ஆண்டவரோடு ஒரு அந்யோன்யமான ஐக்கியத்திற்கு நம்மை கொண்டு செல்ல உதவி செய்கிறார். और परमेश्वर के साथ में मिलजुल कर एक सहभागिता बनाने के लिए वो हमें लेके चलता है। நம்முடைய வாழ்க்கையின் பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். और हमारे जीवन की जो निर्बलता है उनको वो जानता है। தமிழ்ல அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், ஆ. அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். और वो ठीक जो है पढ़े। मैं पिता से विनती करूंगा कि मैं तुम्हें एक और सहायक देगा कि वह सर्वदा तुम्हारे साथ रहे। தமிழ்ல சகாயத்துக்கு தேற்றரவாளன், தமிழ்ல தேற்றரவாளன் வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. அத இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு உதவி செய்கிறவர். और यहाँ पर जो है एक मदद करने वाला एक व्यक्ति के बारे में बताया गया है। நமக்கு உதவி செய்யதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். और हमें मदद करने के लिए ही जो है पवित्र आत्मा है। ரோமர் 8:26 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியானால் பரிசுத்த ஆவியானவராக வாக்குத்தத்தமாக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். और जैसा कि रोमियो 8:26 में इस प्रकार से लिखा है, इस रीति से आत्मा भी हमारी दुर्बलता में सहायता करता है, क्योंकि हम नहीं जानते कि प्रार्थना किस रीति से करना चाहिए, परंतु आत्मा आप ही ऐसी आहें भर भर कर जो बयान बाहर है हमारे लिए विनती करता है। பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். और पवित्र आत्मा जो है हमारी सहायता करता है। என்ன உதவி செய்கிறார்? वो क्या मदद करता है? தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு உதவி செய்கிறார். और परमेश्वर के साथ मिलकर जो जीवन जीना है उसके लिए वो हमें मदद करता है। ஜெபத்துல உதவி செய்கிறார். और प्रार्थना में वो मदद करता நாம் है। எடுக்கக்கூடிய தீர்மானங்கள்ல உதவி செய்கிறார். हम जो कार्य को करना चाहते हैं उसको मदद करता है। हम जो निर्णय लेना चाहते हैं उसमें मदद करता है. நம்ம எங்க போகணும் எங்க போகக்கூடாது அதுல ஆவியானவர் உதவி செய்கிறார். और हम कहाँ जाना चाहते हैं कहाँ नहीं जाना चाहते उसका बात को निर्णय करने की पवित्र आत्मा हमारी मदद करता है। நம்ம என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அதுல ஆண்டவர் உதவி செய்கிறார். और हमें क्या खाना चाहिए और क्या नहीं खाना चाहिए उसमें वो मदद करता है। நான் வசனத்தை சொல்லலாம், நிறைய சொல்லலாம். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பார்த்தா எல்லா இடத்துலயும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி உதவி செய்தார்ன்றதை நம்ம பார்க்க முடிகிறது. और हम प्रेरितों के काम में हम देखते हैं कि वहाँ पे पूरी पुस्तक में वो पवित्र आत्मा हमारे लिए क्या क्या सहायक करता है, क्या क्या मदद करता है, वो बहुत सारी बातें उसमें लिखी हुई हैं। பவுல் ஆசியாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறார் சுவிசேஷம் பிரசங்கிக்க. और पौलुस जो है आसिया शहर में जाकर देश में जाकर सुसमाचार का प्रचार करने के लिए वो इच्छा रखता है। அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல இருக்கு. நீங்க ரொம்ப ஆசைங்க. அவங்க போய் பிரசங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. வசனம் சொல்லுங்க, ஆவியானவர் போக ஒட்டாததுதான். और वो लोग जो है वहाँ पे आसिया में देश में जाकर परमेश्वर का सुसमाचार सुनाने के लिए बहुत इच्छा रखते थे, लेकिन वहाँ पर पवित्र आत्मा उनको मना करता है कि वहाँ मत जाओ। இப்ப பேதுரு இன்னொரு சீமோன் பேதுரு ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறாரு. அவரை கொர்நேலியுஸ் வீட்டுக்கு அனுப்பணும். அப்ப பேதுரு அது அந்நிய ஜாதி வீடு போக மாட்டான்னு தெரியும். ஒரு தரிசனத்தை கொடுத்து அவர் அங்க போக வைக்கிறார். और यहाँ पे हम देखते हैं पतरस जो है कुरनेलियुस के घर पे रहता है, उनको और पतरस के घर में रहता है।
पतरस के घर में रहता था, लेकिन कुरनेलियुस की एक जगह में जाना था, लेकिन उसको एक बहुत बड़ा एक दर्शन देकर उसको वहां भेजता है। நீங்க நல்லா கவனமா அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பிலிப்பு 8வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். பிலிப்பு ஒரு இடத்துக்கு போகும்படி ஆவியானவர் அவருக்கு சொல்றாரு. और फिलिपियो एक 8वें अध्याय में हम देखते हैं, एक जगह जाने के लिए आप पवित्र आत्मा से बात तो कह रहा है, அவர் சொன்னா அந்த ரதத்தோட போய் ஓடி சேர்ந்துக்கன்றாரு. और उन्होंने उस प्रकार से कहा कि वो रथ के साथ दौड़ते हुए उसके साथ मिल जा। நல்லா கவனிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். और हम हर बात में हम देखते हैं कि पवित्र आत्मा जो है हर एक कार्य के लिए हमारी मदद करता है। நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா हमारे पास एक ही एक समस्या है, நம்ம இந்த காரியத்துக்கு மாத்திரம் தேவனோட ஆலோசனை கேட்கிறோம். மற்ற காரியத்தெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம், நாங்களே பார்த்துக்கிறோம். हम लोग कुछ बातों के लिए जो है परमेश्वर से सहायता मांगते हैं और बाकी बची बातों के लिए कह देते हैं कि मैं खुद कर लूंगा, मैं सक्षम हूँ। आपको तकलीफ देना नहीं चाहता हूँ, आप कहे मैं हम संभालेंगे। जब हम संभालना मुश्किल हो जाते है फिर वापस ड्रोन पे आते, उससे अच्छी बात ये होगा हम सब बातों में पवित्र आत्मा का सहायता ले लेंगे तो हमारा हर बातों में विजय को हम अनुभव நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் ஆவியானவரை கூப்பிட்டு நீங்க என்னை நடத்துங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆவியானவர் தேவனோடு நாம் இணைந்து வாழ உதவி செய்வார். தாவீதுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்பட? और हमें जो है दाऊद की जीवनी से ये बात को सीखना चाहिए कि दाऊद बार यही कहता है कि परमेश्वर आप मेरे जीवन की ज्योति हैं और आप ही मेरे सहायक हैं। கர்த்தர் என் ஜீவனின் பலனான, और परमेश्वर जो है मेरे जीवन का जो है एक बल है। ஆவியானவர் நமக்கு பலனா இருக்கு. और पवित्र आत्मा जो है हमारे लिए एक बल के रूप में है। நம்ம வாழ்க்கையின் எல்லா பலவீனத்தையும் அவர் அறிஞ்சிருக்கு. और हमारे जीवन की सारी निर्बलताओं को वो जानता है, ஆனா அதுல ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். लेकिन उसमें जो है पवित्र आत्मा जो हमारी मदद करता है। வாலிப பிள்ளைகளுக்கு வித்தியாசமான பலவீனம், और जवान बच्चों को एक अलग प्रकार का एक निर्बलता होती है, குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வித்தியாசமான பலவீனம், और जो परिवार में रहते हैं उनके लिए एक अलग निर्बलता होती है, வயதானவங்களுக்கு வித்தியாசமான பலவீனம். और बुजुर्ग लोगों को एक अलग निर्बलताएं होती है। எல்லா பலவீனத்திலையும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய முடியும். और हर एक प्रकार की निर्बलताओं में पवित्र आत्मा जो हमारा सहायता இயேசு करता है। சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். और यीशु मसीह ने कहा कि पवित्र आत्मा जब तुम्हारे पर उंडेला जाएगा तो तुम बल प्राप्त करोगे। जब पवित्र आत्मा तुम पर आएगा आप सामर्थ पाएंगे. तो जब பரிசுத்த ஆவியானவர் இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன், और मैं एक जगह पर जाऊंगा அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. और वहां जाने के बाद मेरे अंदर में एक डर है। பாஸ்ட் என்னோட வரான்னு வைங்க. और पासवान जी मेरे साथ आ रहे हैं। சில இடங்களுக்கு பாஸ்ட் வரும்போது எங்களுக்கு ஒரு தைரியமா இருக்கு. और कुछ जगहों पे जब पासवान हमारे साथ में रहते हैं तो हमारे मन में एक धैर्य रहता है। ஓகே, இப்ப ரயில்வே ஸ்டேஷன் போறோம், और अभी हम रेलवे स्टेशन जाते हैं விஜயகுமார் அண்ணா கூட வந்தாங்கன்னா தைரியம் இருக்கும். और विजय कुमार भैया साथ में आते हैं तो एक धैर्य बना रहता है। ஸ்கூல் போறோம், और हम स्कूल जाते हैं तो ஸ்கூல் का டீச்சர் நம்மளோட வந்தா ஒரு தைரியம் இருக்கும். और स्कूल के टीचर अगर हमारे साथ में रहेंगे तो एक धैर्य बना ஏன்னா रहेगा। நமக்கு தெரியும் இவங்கனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. और क्योंकि हमें मालूम है कि ये लोग अगर हमारे साथ में तो क्या हो जाए। அது மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது ஒரு எம்எல்ஏ நம்மளோட வந்தாலும் நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். और अगर हम पुलिस स्टेशन जाते हैं तो एक एमएलए अगर हमारे साथ में रहेगा तो बड़े धैर्य रहेगा, ஏன்னா அவங்க பலனா மாறுறாங்க. क्योंकि वो जो है एक बल के रूप में हमारे साथ में रहते இயேசு हैं। சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். और यीशु ने कहा पवित्र आत्मा तुम्हारे अंदर में आएगा तो तुम बल प्राप्त करोगे। நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளோட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அந்த உணர்வு நம்ம நினைக்கும் போது அதுவே நமக்கு பலனா மாறுகிறது. और हम किसी भी जगह पे खड़े क्यों ना हो, अगर हम इस बात को चिंतन में लिया कि पवित्र आत्मा हमारे साथ में है तो हम तुरंत बल को प्राप्त करेंगे। கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். और आखिरी में एक वचन को बोलकर हम प्रार्थना करेंगे। கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? और अगर परमेश्वर मेरे साथ में है तो मनुष्य मेरा क्या बिगाड़ सकता है। அதனால தாவீது சொல்றார், நான் பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்.
और इसलिए दाऊद कहता है कि मैं किसी भी बात के लिए मैं सोचता नहीं हूँ, परमेश्वर आप जब मेरे साथ में रहते हैं। ஆவியானவர் நம்மோட கூட இருக்கிறார் அந்த உணர்வு நமக்கு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா போராட்டத்தையும் நாம் எளிதாக ஜெயிக்கலாம். और अगर परमेश्वर का पवित्र आत्मा अगर हमारे साथ में बना रहता है, तो हमारे जीवन में जो भी विकट परिस्थितियां आएगी, उन सारी परिस्थितियों में हम जय प्राप्त करेंगे। நம்ம எல்லாம் ஜெயிக்கலாம். आइए हम सब प्रार्थना करें அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். और ऐसे ही अपनी आंखों को बंद करके परमेश्वर को हम धन्यवाद देंगे। இந்த வருஷத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை, और ये वर्ष का दूसरा रविवार है, இந்த வருஷத்துல और इस वर्ष में நீங்க இதை மாத்திரம் போக்கஸ் பண்ணாலே अगर आपने इस बात पे ही सिर्फ ध्यान केंद्रित किया, तो நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சவால்களையும் நாம் எளிதாக ஜெயிக்க முடியும். तो हमारे जीवन के सारे सवालों पर हम विजय प्राप्त कर सकते हैं। அது என்ன அப்படின்னா, तो वो क्या है? ஆண்டவரோடு எனக்குள்ள தனிப்பட்ட அந்த உறவு, और परमेश्वर के साथ में एक हमारा व्यक्तिगत संबंध, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், और परमेश्वर मेरी ज्योति और मेरा सहायक, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், और परमेश्वर मेरे जीवन का दृढ़ गढ़ ठहरा है, கர்த்தர் என்னை और परमेश्वर मेरा चरवाह, கர்த்தர் என் சகாயர், और परमेश्वर मेरा सहायक है, கர்த்தர் என்னை விசாரிக்கிறார், और परमेश्वर मुझे स्तुति लेने वाला परमेश्वर। அது எப்படி அது ஸ்ட்ராங் ஆக முடியும்? और वो किस प्रकार से उसको मजबूत कर सकते हैं? பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். और पवित्र आत्मा हमारी मदद करता है। நம்ம எல்லாருக்கும் பலவீனம் இருக்கு. हम सभियों के पास में निर्बलताएं हैं, வசனம் சொல்லுகிறது, वचन बतलाता है, நம்முடைய பலவீனத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பரிதபிக்கிறார். और हमारे निर्बलताओं के लिए परमेश्वर जो है वो चिंता करता है, நமக்கு உதவி செய்கிறது. और हमारी मदद करता है, உதவி செய்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து और उस मदद के लिए ही पवित्र आत्मा हमें दिया गया है। ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, और परमेश्वर को देख के कहिए, என் வாழ்க்கையில मेरे जीवन में எனக்கு உதவி செய்யுங்க. मेरे जीवन मेरी मदद कीजिए, உம்மோடு கூட உள்ள உறவுல வலுப்பட எனக்கு உதவி செய். आपके साथ में जो मेरा संबंध है उसको मजबूत बनाने के लिए मेरी मदद कीजिए। உங்க வசனத்தை படிக்கும் போது और आपके वचन को पढ़ते समय எனக்கு புரியல, और मेरे को समझ में नहीं आया, உங்க வசனத்துல இருக்கிற வெளிச்சத்தை பார்க்க और आपके वचन में जो ज्योति को देखने के लिए எனக்கு உதவி செய்யுங்க. मेरी मदद कीजिए, நான் உங்களோட உள்ள அந்த ஐக்கியத்துல வலுப்பட எனக்கு உதவி செய்யுங்க. और आपके साथ में वो सहभागिता के लिए मेरी मदद कीजिए। நீங்க ஆவியானவரை பார்த்து உதவியை கேட்டீங்கன்னா और अगर आपने पवित्र आत्मा को देखकर अगर आपने मदद मांगा, तो அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் वो आपकी मदद करने के लिए बहुत ही सामर्थी है। பேதுரு தண்ணியில மூழ்கினப்ப இறைச்சியும் ஆண்டவரே கத்துனான். और जब पतरस जो है जब पानी में डूब रहा था, तब उसने इस प्रकार से कहा, परमेश्वर मुझे बचा लीजिए। இயேசு கரத்தை நீட்டி அவனை தூக்கினார். और यीशु ने उसका हाथ थाम कर उसको उठाया। காலை நேரத்துல और इस सुबह के समय நீங்க ஆவியானவரை பார்த்து கேளுங்க, और आप पवित्र आत्मा से देखकर कहिए, ஆவியானவர் உதவி செய்யும். और पवित्र आत्मा आपकी मदद करेगा। பரிசுத்த ஆவியானவரே, पवित्र आत्मा, இந்த காலை நேரத்துல நாங்க எல்லாரும் கேட்கிறோம், और आज की सुबह हम सभी लोग आपसे मांग रहे हैं, இந்த வருஷத்துல और इस वर्ष में உங்களோட நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு और आपके साथ में एक सहभागिता भरा जीवन जीने के लिए எங்களுக்கு உதவி செய்யுங்க. आप हमारी मदद कीजिए, எங்களுக்கு உதவி செய்யுங்க. हमारी मदद कीजिए, எனக்கு உதவி செய்யுங்க. हमारी मदद कीजिए। என் பலவீனத்துல और मेरी निर्बलताओं में எனக்கு உதவி செய்யுங்க. मेरी मदद कीजिए। என்னுடைய டிசிஷன் எடுக்கிறதுல और मेरा जो निर्णय लेने में எனக்கு உதவி செய்யுங்க. और मेरी मदद நான் कीजिए। எங்க போகணும்ன்றதுல, और मैं कहाँ जाऊं எப்ப போகணும்ன்றதுல, और कब जाऊं, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட छोटी छोटी बातों पर உங்களோட சேர்த்து செயல்பட உதவி செய்யுங்க. आपके साथ मिलकर कार्य करने के लिए என் मेरी मदद சுய कीजिए। புத்தியின் மேல் சாயாமல் मैं अपनी बुद्धि में समर्पित ना होकर உங்களை சார்ந்து வாழ உதவி செய்யுங்க. आपके ऊपर ही विश्वास रखकर जीने के लिए मदद कीजिए। இயேசுவின் நாமத்தில்
यीशु के नाम में होकर मांग लेते हैं पिता।